ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து சோசியலில் இருந்து ஃபஸ்ட் லெசன், அதாவது 6th ஸ்டாண்டர்ட் சோசியல் ஃபஸ்ட் லெசன். இது ரொம்பவே பேசிக்கான ஒன்று தான் வந்து கொடுத்துருக்காங்க. வரலாறு அப்படின்னா என்ன, அந்த நாணயங்கள் பழைய காலத்தில் வந்து எப்படிலாம் வந்து இருந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த ஃபஸ்ட் லெசன் ஃபுல்லாகவே வந்து சும்மா பேசிக்கானதை வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து கொஞ்சம் முக்கியமானதெல்லாம் இருக்குது, அதை மட்டும் நம்ம நல்லா பார்த்துக்கோங்க. வரலாறு அப்படின்னா என்ன நம்மளுக்கு தெரியும். முன்னாடி காலகட்டத்தில் வாழ்ந்தவங்கள பற்றி வந்து பார்க்குறதா என்னது அப்படின்னா வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதான் என்னென்னா வரலாறு அப்படிங்கிறது. முன்னாடி காலத்தில் இருக்கிற நிகழ்வுகளை பற்றி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதா வந்து வரலாறு. கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு. இந்த ஆண்டில் இப்படிலாம் நடந்திருக்காங்க, அப்போல்லாம் வந்து நெருப்பு வச்சு தான் வந்து வாழ்ந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்களே, குகைக்குள்ளே இந்த மாதிரிலாம் வாழ்ந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்களே, அதை தான் வந்து வரலாறு அப்படின்னு வந்து சொல்லுவோம். வரலாறு அப்படின்னா வந்து கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு. இதை வந்து 2 வகையாக வந்து பிரிப்போம் இல்லையா, கிமு கிபி. கிமு அப்படின்னா வந்து பொது ஆண்டுக்கு முன்னாடி, கிபி அப்படின்னா வந்து பொது ஆண்டுக்கு பின்னாடி. இதை வந்து சும்மா நார்மலாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. வரலாறுங்கிறத இந்த வார்த்தை வந்து எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா வந்து ஹிஸ்டோரியா அப்படிங்கிற ஒரு கிரேக்க சொல்லல இருந்து தான் வந்து இந்த வரலாறுங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. நம்ம ஹிஸ்டோரியா அப்படிங்கிறத வந்து ஹிஸ்ட்ரி அப்படின்னு மாற்றி அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த ஹிஸ்டோரியா அப்படிங்கிறத வந்து ஹிஸ்ட்ரி அப்படின்னு இங்கிலீஷில் வந்து அப்படியே மருவி வந்து வந்திருக்கு. அதோட பொருள், ஹிஸ்டோரியா அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னா வந்து விசாரிப்பதன் மூலம் கற்றல். விசாரிப்பதன் மூலம் கற்றல் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஹிஸ்டோரியா அப்படின்னா வந்து விசாரிப்பதன் மூலம் கற்றல். அடுத்து வந்து அந்த காலத்தில் வந்து நாணயங்கள் கல்வெட்டெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து தான் வந்து இந்த லெசனில் வந்து கொடுத்துருக்காங்க. நாணயவியல் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா வந்து நாணயவியல் பற்றிய படிப்பு. கல்வெட்டியல்னால் அந்த காலத்தில் இந்த குகையில் வந்து எழுதியிருப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து கல்வெட்டியல். எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு. இப்போ வரலாற்றுக்கு தொடக்க காலம் அப்படின்னு வந்து எதை சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ். வரலாற்றோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம்தான் வந்து வரலாற்றோட தொடக்க காலம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வரலாற்றுக்கும் முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம்தான் என்ன அப்படின்னா வந்து வரலாற்று தொடக்க காலம். அடுத்து வந்து இதில் வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட், இந்த லெசன்லேயே வந்து இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா வந்து பாக்ஸ்குள்ளே இருக்கிறது தான். இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறத வந்து நான் தனியாக வந்து எழுதியிருக்கேன். அசோகரை பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. அவரை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் வந்து எழுதியிருக்கேன். நீங்களும் வந்து நோட்ஸ் மாதிரி எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அசோகரை பற்றி தான் வந்து இந்த லெசன் ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. அசோகர் பற்றி நம்மளுக்கு தெரியும். அவர் தான் வந்து சாலைகளில் அமைத்தவர் இல்லையா, புத்த மதத்தை பரப்பியவரும் அவர் தான். நிறையாவே வந்து படிச்சிருப்போம். இப்போ வந்து அவரை பற்றி சில முக்கியமான டீட்டெயில்ஸில் வந்து இப்போ அசோகர் வந்து எந்த காலத்தில் வந்து வாழ்ந்தவர் அப்படின்னா வந்து பண்டைய இந்திய அரசர்களில் வந்து ரொம்பவே பேர் பெற்றவர். பண்டைய இந்திய அரசர்களில் வந்து ரொம்ப பேர் பெற்றவர் தான் வந்து இந்த அசோகர். அவர் சொன்ன மாதிரி என்ன மதம் அப்படின்னா வந்து புத்த மதத்தை வந்து பரப்புறதுக்கு ரொம்பவே வந்து அவர் வந்து பாடுபட்டிருக்கார். அதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து இந்த போருக்கெலாம் வந்து போவார். அப்போதைக்கு வந்து அந்த நிறையா உயிர்கள் போர்னாலே வந்து நல்லவங்களும் இறந்துருவாங்க, கெட்டவங்களும் இறந்துருவாங்க. இதெல்லாம் பார்த்து வந்து அவருக்கு ரொம்பவே ஒரு மைண்ட் வந்து அஃபெக்ட் ஆகிடுது. இவ்வளோ நம்ம போர் தொடுத்தும் வந்து நல்லவங்களும் வந்து இறக்குறாங்க, அதனால் வந்து அதை வந்து அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு வந்து அதுக்கப்புறம் தான் அந்த புத்த மதத்தில் வந்து சேர்ந்து அந்த அமைதியான வாழ்க்கையை வந்து வாழலாம்ன்ட்டு வந்து அவர் வந்து விரும்புகிறார். அது எந்த போருக்கு அப்புறம் வந்து இப்படி மாறுறாரு அப்படின்னா வந்து கலிங்க போருக்கு பின்னாடி தான் வந்து அவர் வந்து மாறுறாரு. கலிங்க போரில் நடத்தி வந்து அதில் வந்து வெற்றி அடைஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து நிறையா உயிர்கள் போனதை பார்த்து அவர் வந்து புத்த மதத்தை வந்து அவர் புத்த மதத்துக்கு மாறி அந்த மதத்தை வந்து பரப்பவும் வந்து ரொம்பவே வந்து பாடுபட்டிருக்கார். அடுத்து வந்து இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உலகிலேயே வந்து விலங்குகளுக்கு மருத்துவமனை அமைத்தவர் யார் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு விலங்குகளுக்கு மருத்துவமனை அமைச்சர் யார் அப்படின்னா வந்து அசோகர் தான் வந்து ஃபஸ்ட்டு விலங்குகளுக்கு வந்து மருத்துவமனை வந்து அமைச்சிருக்காரு. அதே மாதிரி நம்ம தேசிய கொடியில் இருக்க 24 ஆரக்கால் சக்கரம் இருக்கும் இல்லையா, அந்த இதுவும் வந்து இவரோட இதில் தான் வந்து உருவானது. சாரநாத் கல் தூணும் 24 ஆரக்கால் சக்கரமும் வந்து இவர் உருவாக்குனது தான் ரெண்டுமே.
ஆனாலும் இவருடைய புகழ் வந்து எப்போ இல்லை 19ஆம் நூற்றாண்டு முடிய வந்து இவரோட புகழ் வந்து எந்த ஒரு புக்குலேயும் வந்து ஹிஸ்ட்ரியிலையோ இதுலேயுமே வந்து இடம்பெறல. யார் மூலயமா இவரோட புகழ் வந்து பரவுச்சு அப்படிங்கிறது என்ன யார் மூலயமா வந்து பரவுச்சு அப்படின்னா வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேர் வந்து தெரிஞ்சுக்கோங்க. என்ன பேர் அப்படின்னா வந்து அவரோட பேர் என்ன அப்படின்னா வந்து ஒரு ஆங்கில ஆராய்ச்சியாளர் மூலயமா தான் வந்து இவரோட சிறப்புகள் வந்து வெளிவந்திருக்கு. அவரோட நேம் என்ன அப்படின்னா வந்து அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், ஜேம்ஸ் பிரின்செப், வில்லியம் ஜோன்ஸ். இவங்க 3 பேரும் தான் வந்து இவரோட சிறப்புகளை வந்து வெளியிட்டிருக்காங்க. வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்செப், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் 3 பேருமே வந்து சிறப்புகளை வெளியிட்டவர். நல்லா வந்து டிஃப்ரென்ஷியேஷன் தெரிஞ்சுக்கணும். சிறப்புகளை வெளியிட்டவர் இந்த 3 பேர். ஆனால் அதை வந்து தொகுத்து இவங்க சொல்லியதை வந்து தொகுத்து எழுதியவர் யார் அப்படின்னா வந்து சார்லஸ் ஆலன் அப்படிங்கிறவர் தான் வந்து அசோகர் வாழ்க்கை குறிப்புகளை வந்து ரொம்பவே வந்து எழுதியிருக்காரு. அவர் என்ன புக்கில் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னா வந்து த சர்ச் ஆஃப் தி இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். இந்த புக்கில் வந்து அவரோட புகழை பற்றி வந்து எழுதியிருக்கிறாரு. சரிங்களா? இது வந்து சிறப்புகளை வெளியிட்டார் வந்து வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்செப், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். தொகுத்தவர் வந்து யார் அப்படின்னா வந்து சார்லஸ் ஆலன். நம்மளை வந்து எப்படின்னாலும் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு வந்து கேட்பாங்க. அதனால் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இதற்கான சான்று எதில் இருக்குது அப்படின்னா வந்து சாஞ்சி ஸ்தூபிலையும் சரணாத் கல் தூண்லேயும் வந்து இவரோட அவர் வந்து இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காரு செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத வந்து இந்த 2லையுமே வந்து இருக்குது. இதை வந்து அந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருக்காங்க. அசோகரை பற்றி தான் வந்து இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்து புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து அகழாராய்ச்சி செய்யப்பட்ட சில முக்கிய இடங்கள் வந்து ஒரு மேப்பில் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் தனியாக எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் 3 காலம் வந்து கொடுத்துருக்காங்க. பழைய கற்காலம், புதிய கற்காலம், இரும்பு காலம், வெண்கல காலம். இப்படி வந்து 4 இது வந்து கொடுத்துருக்காங்க. 4 காலம் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து எங்கெங்கே இருக்குது, அந்த பழைய பொருட்கள் எல்லாம் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது அந்த பிளேஸோட நேம் வந்து போட்டிருக்காங்க. பழைய கற்காலம் வந்து எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னா வந்து பிம்பேட்கா, ஹன்சாக்கி பள்ளத்தாக்கு, அத்திரம்பாக்கம். இதுலேயும் வந்து பழைய கற்கால கருவிகள் வந்து இடம்பெற்றிருக்கு. புதிய கற்கால கருவிகள் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா வந்து பிரம்மகிரி, பையம்பள்ளி, கோல்டிவா, மொஹர்ஹர், புர்ஜஹோம், மஹாரா, சிரன், டவோஜலி, ஹேடிங். இந்த இடத்துல வந்து புதிய கற்கால கருவிகள் வந்து இந்த இடத்துலலாம் வந்து இருக்குது. அடுத்து வெண்கல காலத்தில் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா வந்து லோத்தல்ங்கிற இடத்துல வந்து வெண்கல காலம் அந்த கருவிகள்லாம் வந்து இருந்திருக்கு. அடுத்து வந்து இரும்பு காலம். அடுத்து இரும்பு கற்கால கருவிகள்லாம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வந்து ஹல்லூர், ஆதிச்சநல்லூர் இந்த இடத்துலலாம் வந்து இரும்பு கற்கால கருவிகள் வந்து இருந்திருக்கு. இதுதான் வந்து அந்த மேப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து ஃபுல்லாகவே இந்த வரலாற்றை பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காலங்கள் இதெல்லாம் வந்து அகழாய்வு செய்யப்பட்ட சில முக்கிய இடங்களில் வந்து நல்லா வந்து பார்த்துக்காங்க. அந்த பிளேஸோட நேம் வந்து கேட்பாங்க. எங்கெங்கே இருந்துச்சு பழைய கற்கால கருவிகள், புதிய கற்கால கருவிகள் இதெல்லாம் வந்து எங்கெங்கே இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து புக் பேக் கொஸ்டின் வந்து பார்த்துடலாம். அதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சிருச்சு. புக் பேக் கொஸ்டின் வந்து பார்த்துடலாம். வந்து சரியான விடையை கண்டுபிடி பார்த்துடலாம். பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை என்ன அப்படின்னா வந்து வேட்டையாடுறதுல தான் வந்து உணவு சேகரிக்கலாம் வந்து அவங்க வந்து உணவு சேகரிக்க வந்து வேட்டையாட தான் வந்து செல்வாங்க. அப்போ அந்த வேட்டையாடுறதுக்கு வந்து நம்ம சின்ன வயசுலாம் படிச்சிருக்கோம், நாயை தான் வந்து கூட்டிகிட்டு போவாங்க இல்லையா? பழைய கற்காலத்தில் வந்து நாயை தான் வந்து அவங்களோட பாதுகாப்புக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அடுத்து வந்து கூற்றும் காரணம் வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து பழைய கற்கால மனிதர்கள் வந்து வேட்டையாட செல்லும்போது நாய்களை உடன் அழைத்து சென்றனர். இது வந்து கூற்று கரெக்டு தான். அந்த காலத்தில் வந்து நாய்களை தான் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி கூட்டிகிட்டு போகும்போது குகைகளில் பழைய கற்கால மனிதன் தங்கியிருந்த போது விலங்குகள் வருவதை நாய்கள் தனது மோப்ப சக்தியினால் அறிந்து அவனுக்கு உணர்த்தின. அந்த நாய் எதுக்கு கூட்டிகிட்டு போவாங்க? அந்த மோப்ப சக்தியை அறிஞ்சு ஏதாவது பெரிய விலங்குகள் வந்து இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காண்டி தான் வந்து அந்த நாயை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ இந்த கூற்றும் காரணமும் வந்து சரி.
அடுத்து வந்து பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அகழாய்வு மூலயமாக தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன. அப்பொருட்கள் அக்கால மக்களின் வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்ள பாதுகாக்கப்படுகின்றன. இக்கூற்றுடன் தொடர்புடையது என அகழாய்வு பொருட்கள்லாம் வந்து அருங்காட்சியகத்தில் தான் வந்து வச்சுருப்பாங்க. அப்போ அருங்காட்சியகங்கள் தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து தவறான இணை வந்து கண்டுபிடிக்கணும். பழைய கற்காலம் வந்து கற்கருவிகள். பழைய கற்காலம் வந்து கற்கருவி தான் வந்து இருக்கும். பாறை ஓவியங்கள் என்ன வச்சுருப்பாங்க, குகை சுவர்களில் வந்து வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அடுத்து வந்து செப்பு தகடுகள் வந்து ஒரு வரலாற்று ஆதாரம். அந்த வரலாற்று ஆதாரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து செப்பு தகடுகள் தான் வந்து எழுதி வச்சுருப்பாங்க. அடுத்து வந்து இது மூணுமே வந்து கரெக்டு. இப்போ பூனைகள் வந்து தப்பு, நாயை தான் வந்து அவங்க கூட்டிகிட்டு போவாங்க. அடுத்து வந்து வேறுபட்ட ஒன்றை வந்து கண்டுபிடிக்கணும். தவறானது மட்டும் சொல்கிறேன். பல வண்ணங்களில் வந்து ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தது. அவங்க குகைகளில் வந்து ஓவியங்கள் வரைஞ்சிருப்பாங்க. ஆனால் அந்த காலத்தில் வந்து கல்லை வச்சு தான் வரைஞ்சிருப்பாங்க. கலர் அடிக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து இருக்காது. அப்போ இவங்க என்ன போட்டிருக்காங்க, பல வண்ணங்களில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தாங்க. அப்போ இது வந்து தவறான கூற்று. அடுத்து வந்து கோடிட்ட இடம். பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள் எங்கே வாழுவாங்க, குகைகளில் தான் வந்து வாழுவாங்க. வரலாற்றோட தந்தை யார் அப்படின்னா வந்து ஹெரோடோட்டஸ். அவர் தான் வந்து வரலாற்றின் தந்தை என அழைக்கப்படுகிறார். அடுத்து மனிதன் பழக்கிய முதல் விலங்கு என்னென்னா நாய் தான். அடுத்து கல்வெட்டுக்கள் தொல்பொருள் ஆதாரங்கள். கல்வெட்டுக்கள் வந்து தொல்பொருள் ஆதாரமாக தான் வந்து பயன்படுது. அடுத்து வந்து அசோக சக்கரத்தில் வந்து 24 ஆரக்கல் வந்து இருக்குது. அடுத்தது சரியா தவறா. பழைய கற்காலத்தை சேர்ந்த கற்கருவிகள் சென்னைக்கு அருகில் உள்ள அத்திரம்பாக்கம். பழைய கற்காலம் படித்தோம் இல்லையா, என்னென்ன ஊர், பிம்பேட்கா, ஹன்சாக்கி பள்ளத்தாக்கு, அத்திரம்பாக்கம். 3 இடத்துல இந்த வந்து பழைய கற்கால கருவிகள் வந்து இருக்கும். என்னென்ன ஊருன்னு அப்படியே ரிவிஷன் பண்ணிக்கோங்க. பிம்பேட்கா, ஹன்சாக்கி பள்ளத்தாக்கு, அத்திரம்பாக்கம். அடுத்து வந்து பழங்கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் தொல்லியல் துறையினால் அருங்காட்சியகத்தில் தான் வந்து பாதுகாக்கப்படும். அடுத்து வந்து அசோகரது காலத்தில் புத்த சமயம் நாடு முழுவதும் பரவிது. அவர் வந்து புத்த மதத்தை தான் வந்து பரப்புறதுக்கு வந்து அந்த அமைதியையும் அந்த போரை விட்டுட்டு வந்து அமைதியை அந்த நிலைநாட்டினார். சரிங்களா. அடுத்து வந்து பொறுத்துக வந்து பாறை ஓவியங்கள் எதுக்கு, வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதற்கு தான் வந்து அந்த ஓவியத்தை வந்து வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அடுத்து வந்து எழுதப்பட்ட பதிவுகள் என்ன அப்படின்னா வந்து செப்பேடுகளில் தான் வந்து எழுதி வச்சுருப்பாங்க. அடுத்து அசோகர் என்னது, மிகவும் புகழ்பெற்ற அரசர். அடுத்து மதச்சார்புள்ள இலக்கியம் எது அப்படின்னா வந்து தேவாரம். அவ்வளோதான். இதோட வந்து இந்த லெசன் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து அடுத்த நாளைக்கு இன்னொரு லெசன் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.